Hi friends, welcome to my channel AM in Fly in Physics. Make your path easy. சீபக் ஜெனரேட்டர் சீபக் மின் இயற்றி 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் உள்ள சீபக் விளைவினை நன்கு புரிந்து கொண்டு அன்றாட வாழ்வில் எப்படி இதனை பயன்படுத்திடலாம் எனவும் செய்து கற்றல் அதாவது லேர்னிங் பை டூயிங் என்ற யுக்தியினை ஊக்கப்படுத்தி உலகிற்கு பல்வேறு கண்டுபிடிப்புகளை வழங்கிட தேவையான அறிவியல் நோக்கு சிந்தனையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இக்காணொளியை நான் வழங்குகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம். முதலில் சீபக் விளைவு என்றால் என்ன என நாம் காண்போம். நமக்கு மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இரும்பு மற்றும் செம்பு கம்பிகளை எடுத்துக்கொள்வோம். இவற்றினை படத்தில் காட்டியபடி இணைக்கும் போது நமக்கு ஏ மற்றும் பி என்ற இரண்டு சந்திப்புகள் கிடைக்கிறது. இதுவே வெப்ப மின்னிரட்டை எனப்படுகிறது. இதில் ஏ என்ற சந்தியினை சூடான தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்திலும் பி என்ற சந்தியினை குளிர்ந்த நீர் அதாவது ஐஸ் உள்ள பாத்திரத்திலும் வைப்போம். தற்போது வெப்பச்சந்தி மற்றும் குளிர்ச்சந்தியின் வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமாக இச்சுற்றில் ஒரு மின்னோட்டம் பாய துவங்குகிறது. இதுவே சீபக் மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு மூடிய சுற்றில் உள்ள இரு வெவ்வேறு உலோகங்களின் இரு சந்திப்புகளை வெவ்வேறு வெப்பநிலையில் வைக்கும் பொழுது இச்சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு தோன்றுகிறது. இதுவே சீபக் விளைவு என அழைக்கப்படுகிறது. இதுபோல நாம் தயாரித்த இந்த தெர்மோகப்பில் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போது இது வந்து கோல்டு ஜங்ஷன், இது வந்து ஹாட் ஜங்ஷன். அது ரெண்டுக்கு நான் டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும்போது மீட்டரை பாருங்கள். இப்போ இதில் வந்து எந்த விதமான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுமே கிடையாது, ஜீரோ பொட்டன்ஷியல் காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு ஜங்ஷனில் நாம் வந்து ஐஸை வந்து கொடுக்க போகிறோம். அதே போல் இந்த ஹாட் ஜங்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொதிக்கிற தண்ணி வந்து இதில் நான் கொடுக்குறேன். இது வந்து ஹாட் வாட்டர். அப்போ இந்த சைடு வந்து ஹாட் ஜங்ஷன் ஆக்ட் பண்ணுது, இந்த சைடு ஹாட் ஜங்ஷன், இந்த சைடு கோல்டு ஜங்ஷன். இப்போ நாம் கிரியேட் பண்ண இந்த ஜங்ஷனில் 0.5 மைக்ரோ வோல்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்குது. இது வந்து நம்ம ஒரே ஒரு தெர்மோகப்பிள் தான் பயன்படுத்தியிருக்கோம். அப்போ ஒரே ஒரு தெர்மோகப்பிள் பயன்படுத்தும் போது நமக்கு கொஞ்சம் மினிமமாக தான் கிடைக்கும். அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நாம் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணி இன்னும் அதிகமான வோல்டேஜை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த சீபக் ஜென்ரேட்டருடைய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் மிக முக்கியமான ஒன்று சீபக் மாடுல். இந்த சீபக் மாடுலோட நம்பர் பாருங்கள், 27145. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே 271 தெர்மோகோப்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ரீடிங் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எண்டு, இந்த ரீடிங் இல்லாத பகுதி வந்து ஹாட் எண்ட். இந்த சீபக் மாடலுக்குள்ளே எப்படி வந்து தெர்மோகோப்பிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். இப்படி தான் ஒரு குட்டி குட்டியான ஒரு 271 தெர்மோகோப்பிள்ஸை இப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிக இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீபக் மாடலை ஹோல்டு பண்ணுறதுக்கான 2 ஹோல்டர். அதில் முதல்ல நான் வந்து ஹாட் எண்டு கோல்டு எண்டு எதுன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பேஸ்ட்டு, அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ்ட்டு. இது ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஹாட் பாத்து, இன்னொன்று வந்து கோல்டு பாத். ஒன்றில் ஹாட் வாட்டரும் இன்னொன்றில் ஐஸும் எடுத்துக்கிறோம். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். அடுத்தது இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நாம் பார்ப்போம். முதல்ல இந்த சீபக் மாடலை வந்து நாம் ஹோல்டு பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஹாட் எண்ட் பகுதியில் குறிச்சிருக்கக்கூடிய இந்த அலுமினியம் பிளேட் எடுத்துக்கிட்டு இந்த தெர்மல் பேஸ்ட்டை வந்து இது போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணோம். தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சீபக் மாடுலை இந்த ஹாட் எண்டை அந்த சைடு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. கரெக்டாக இப்படி வச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நாம் தெர்மல் பேஸ்ட்டை இந்த கோல்டு எண்டு மேலே இப்படி அப்ளை பண்ணணும். இந்த கோல்டு எண்டு மேலே இப்படி தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த கோல்டு ஜங்ஷன் சைடு வரக்கூடிய இந்த அலுமினியம் பிளேட்டை நாம் இப்படி வச்சிடணும். அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் மேலேயும் கீழேயும் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி போல்ட் ஒன்று போட்டு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸில் இங்கே தெர்மல் லாஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக
இந்த மாதிரி பேக்கிங்கில் வரக்கூடிய இந்த மெட்டீரியலை இது போல் நம்ம வச்சுட்டு அதில் நாம் ஒரு சைடு ஹாட் எண்டையும் இன்னொரு சைடு கோல்டு எண்டையும் வைப்பதற்கான இந்த 2 பாத்தை வந்து நாம் ரெடி பண்ணிடணும். 2 பாத்தை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து நமக்கு வந்து ஹாட் எண்டும் கோல்டு எண்டும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னமே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சீபக் மாடலை எது ஹாட் எண்ட் எது கோல்டு எண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதில் வந்து நாம் கரெக்டாக இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சீபக் ஜென்ரேட்டர் இப்போ ரெடி. நெக்ஸ்ட் நாம் வந்து ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தற்பொழுது இந்த செமிகண்டக்டர் தெர்மோகப்பிளில் ஒரு எண்டில் நாம் ஐஸ் வந்து மிக்ஸ் பண்ணிடுறோம். அதே இன்னொரு பாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் வாட்டர் வந்து நம்ம கொடுக்குறோம். இது ஒரு 90 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு ஹாட் வாட்டர், இதை கொடுத்துட்றோம். இப்போது இதனோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 80-85 டிகிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் நல்லா மேலே ரேடியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வோல்ட் மீட்டர் காமிக்கக்கூடிய ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 1.49 வோல்டேஜ் நமக்கு இதில் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது இதை வச்சுட்டு ஒரு ஃபேன் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சீபக் ஜெனரேட்டர் 1.49 வோல்டேஜ் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மல்டிமீட்டரில் பார்த்தோம். இந்த வோல்டேஜை பயன்படுத்திக்கிட்டு பாருங்கள், ஒரு மினி ஃபேன் அருமையாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இது போன்ற காணொளிகளை தயாரிப்பதற்கான நோக்கமே மாணவர்கள் தாங்கள் படிக்கக்கூடிய பாடத்தினை அன்றாட வாழ்வியலில் அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அது மட்டுமல்லாமல் அவர்களிடையே ஒரு அறிவியல் மனப்பான்மையை தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காகவே தயாரிக்கப்படுகிறது. இதுபோன்ற காணொளியினை இந்த வீடியோவின் இறுதியில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டினை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video. See you in the next video. Thank you.